என்னமாக்கா அப்படி பாக்குற? இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இடமெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா இம்புட்டு தூரம் டிரைவ் பண்ணி எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தான் தெரியல. இங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இது யார் வீடு? இன்னும் 2 நாள் நாம இங்கே தான் இருக்க போறோம். இங்க பக்கத்துல ஒரு பீச் இருக்கு, சூப்பரா இருக்கும். நாம 2 நாள் ஹாப்பியா இங்க இருக்கணும். உன்னோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிரு. ஏங்க, நீங்க படுத்தின அவசரத்துல நான் போனையே எடுத்துட்டு வரல. ஆமா, இது எந்த இடம்? எதுக்காக இங்க வந்திருக்கோம்? ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப நல்லது, போனையே எடுத்துட்டு வரல, பின்ன என்ன? ஆமா, எதுக்காக இங்க வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டேங்க. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹனிமூன் ட்ரிப்பே இதுதான் வச்சுக்கயேன். என்னங்க திடீர்னு புதிர் போடுறீங்க? என்ன ஏதுன்னு சொன்னா தானே எனக்கு புரியும். அவசர அவசரமா வா வா வான்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன், அங்க ஏதாவது பிரச்சனையா? அப்படித்தான், அங்க இருந்தா இன்னும் பூதாகரமா வெடிக்கும். நேத்து ஜாக்குலின் வீட்டில் நடந்ததெல்லாம் சொன்னேன்ல. இந்நேரம் எங்க அம்மா காதுக்கு போயிருக்கும். எங்க அம்மா அவ்வளவுதான், வீட்டையே ஒரு வழி ஆக்கிரும். இந்த நேரம் நீ அங்கே இருந்தா சரிப்படாது. எங்க அப்பாவும் ஜாக்குலினும் சேர்ந்து தான் உன்னை இங்க கூட்டிட்டு போக சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தம்பியும் டேவிடும் வந்துருவாங்க. பின்ன என்ன? ஏங்க, எதுக்கோ பயந்துகிட்டு தலைமறைவா ஓடி வந்த மாதிரி ஏன் இப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா தான் கூப்பிட்டு பேசினாரு. அவங்க யாருமே நம்மளை சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. அதனால நீ உன் வாழ்க்கையை தொடங்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்களுக்காக இப்படியே காத்துக்கிட்டு இருப்ப? இந்த வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கேட்டாதான் எல்லாரும் மாறுவாங்கன்னு சொன்னாரு. அதான் இங்கே உன்னைய கூட்டிட்டு வந்துட்டேன். சும்மா இருங்க. அப்ப என் தங்கச்சி கல்யாணமும் உங்க தம்பி கல்யாணமும் நடக்க வேண்டாமா? அதெல்லாம் நடக்கும். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீங்க அந்த எலிசபெத் என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா? அவ எதையாவது பண்ண போறா. அதெல்லாம் உன் தங்கச்சி பாத்துக்குவா, நீ ஏன் கவலைப்படுத? ஆமா, அவ தான் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. அவ என்னத்த பண்ணுவா? எலிசபெத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? எலிசபெத்தை சொல்லிதான் அவ இந்த மாதிரி நடந்துக்கிட்டா தெரியுமா? ஏய் லூசு, உனக்கு விஷயமே தெரியாது. எலிசபெத்து சொல்லியெல்லாம் அவன் நடந்துக்கல. எலிசபெத்து அவகிட்ட இப்படியெல்லாம் பேச வருவான்னு நானும் என் தம்பியும் தான் முன்கூட்டியே அவகிட்ட சொன்னோம். என்னங்க சொல்றீங்க? புதிர் புதிரா போடுறீங்க. நீங்களும் உங்க தம்பியும் பேசுனீங்களா? யாருகிட்ட? இங்க பாரு மகா, எலிசபெத்து இப்படியெல்லாம் வந்து பேசுவா, உனக்கும் உன் தங்கச்சிக்கு இடையில மூட்டி விடுவான்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு எல்லா விஷயமுமே முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு மொட்டை மாடியில் நடந்தது கூட ஒரு நடிப்பு தான். உன் தங்கச்சி உன்கிட்ட கோவப்படுற மாதிரி அன்னைக்கு நடிச்சா. அப்படி நானும் என் தம்பியும் தான் அவகிட்ட நடிக்க சொன்னோம். என்னங்க சொல்றீங்க? ஏன், என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? இன்னைய வரைக்கும் என் தங்கச்சி என்கிட்ட பேச மாட்டேக்கலன்னு நான் மனசு வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா எல்லாம் நடிப்புன்னு ஈஸியா சொல்றீங்க. ஏய் லூசு, உன்னை எல்லாருமே ஈஸியா ஏமாத்திடுவாங்க. நீ எதுனாலும் சொன்னா அப்படியே நம்பிடுத. உன்கிட்ட உன் தங்கச்சி கோவப்படல, நடிக்கிறான்னு சொன்னா கூட நீ அதை எப்படியும் வெளிக்காட்டிடுவ. அதை வச்சு எங்க அம்மா ஈஸியா நம்பிடுவாங்க. அதனால தான் நீயும் உன் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி எங்க அம்மா மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க உன் தங்கச்சியை ஏற்பாடு பண்ணி நடிக்க வச்சோம். உன் தங்கச்சி பிச்சு உதறிட்டா. நீ நிஜமாவே உன் தங்கச்சி உன்கிட்ட பேச மாட்டேக்கான்னு இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. பைத்தியக்காரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு நடிப்பு அத்துபடி. ஆனா நீதான் இதுல ஏமாந்து போய் நிக்கிற.
பெருசாக்கிட்டு இருக்கீங்கல்ல? அப்படி இல்ல மகா, எங்க அம்மாவை பத்தி உனக்கு சரியா தெரியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன் தங்கச்சியே அப்படியே நடிப்பை கண்டினியூ பண்ணட்டும். நீயும் உன் தங்கச்சி கிட்ட பேசாத மாதிரியே இரு. இப்ப கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா நீ ராத்திரி எல்லாம் உட்காந்து என் தங்கச்சி என்னை வெறுக்கிறாளேன்னு புலம்பிக்கிட்டு இருந்ததுனால தான் சொல்றேன். இங்க பாரு, எங்க அம்மா லேசுப்பட்ட ஆளு கிடையாது. உன் தங்கச்சிய இப்போ அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு எங்க அம்மா பிளான் போட்டதே உனக்கு எதிரா திருப்புறதுக்கு தான். இங்க பாரு, அவ மட்டும் உன்கிட்ட பேசி கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, என் தம்பி கல்யாணம் நடக்காது. அதனால தான் நாங்க இப்படி ஒரு முடிவை எடுத்தோம். ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். யாரை நம்பினாலும் உங்களை நம்ப கூடாது. கடைசியில என் கூடவே இருந்துகிட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை மகா. என் தம்பி கல்யாணம் நடக்கணும், உன் தங்கச்சியும் சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வரணும். அதுவும் இல்லாம எங்க அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நாங்க எல்லாரும் பிளான் போட்டோம். உனக்கு மட்டும்தான் விஷயம் தெரியாது. இதுக்கு மாஸ்டர் மைண்டே எங்க அப்பா தான். என்னங்க சொல்றீங்க? மாமாவா? அம்மா, அன்னைக்கு நைட்டு வேலைக்கு போறேன்னு கிளம்பி போன ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு நைட்டு நான், அப்பா, ஜாக்குலின்னு எல்லாரும் சேர்ந்து இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை தான் தனியாக விட்டுட்டேன். எனக்கு மனசு சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் நீ ஏதாவது ஒன்றுனா வெகுளித்தனமாக ஒளறிடுவ. நீ ஒளர்னா எங்கள் அம்மா அவ்வளோதான், எங்கள் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அதுவும் சரிதான். எனக்கு பொய் சொல்லலாம் வராது. அத்தை கேட்டா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். ஆமா, இப்ப மட்டும் சொல்ல மாட்டேன்னு எப்படி சொன்னீங்க? இப்போ நீ சொல்ல மாட்ட. ஏன்னா உன் தங்கச்சி இன்னும் உன்கிட்ட சண்டையில் தானே இருக்கா. அவளுக்கு இருக்கு. நான் வேற எங்க அம்மாட்ட ஒல்லரி கொட்டி எங்க அம்மா வேற அவளை கண்டபடி ஏசிச்சே. ஏய் லூசு, அவ உன் தங்கச்சி. எப்படி உன்னை வெறுப்பான்னு நினைச்சே? இங்க பாரு, அவ உன் மேல உன்னை விட அதிகமா பாசம் வச்சிருக்கா. ஆனா என்ன செய்யறது, நீ சரியான வெகுளி. எதுனாலும் உண்மையே உளறிடுற. அதனால உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னதே அவதான். வரட்டும், உங்க சின்னப்பட்டைய எப்படி பிக்கிறேன்னு பாருங்க. எவ்வளவு திமிரு இருந்தா பணக்கார மருமவளாயிட்ட. உனக்கு பணக்கார திமிரு அப்படி இப்படின்னு பேசினா தெரியுமா? நானும் இவ ஏன்டா என்னை இப்படிலாம் பேசுறான்னு எத்தனை நாள் மனசு சங்கடப்பட்டிருக்கேன் தெரியுமா? சரி சரி, இப்ப சங்கடம்லாம் தீர்ந்துட்டுல, மேற்கொண்டு வந்த வேலையை பார்ப்போமா? அது என்ன வந்த வேலை? உள்ளவா சொல்றேன். எல்லாம் ஒண்ணும் முடியாது. சரி, உங்க தம்பி வரேன்னு சொன்னாங்களே, என்னத்துக்கு? ஏய், வரும்போதே நான் ட்ரெஸ் எடுக்கல, எதுவும் எடுக்கல, அப்படியே வேகமா வந்துட்டோம். அதனால என் தம்பி நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவான். அப்ப டேவிட்டு? எல்லாரும் நைட்டு பீச்சில் உட்காந்து அவங்க 2 பேரும் பார்பிக்யூ சுட்டு சாப்பிடுவாங்க. நாம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். அதுக்காக தான் வர சொன்னேன். நேரம் போகணும்ல. அதுவும் சரிதான். சரி சரி, வா பீச் பக்கம் போவோம். அவன் வந்ததும் அப்புறமா வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவோம். சரிங்க. என்னை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு எதுவும் சொல்லாம முறைச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? ஆமாய்யா, உமருக்கு வேலை வெட்டி நிறைய இருக்கத்தானே செய்து. எப்படி மவனையும் மருமவளையும் இங்க இருந்து எனக்கு தெரியாம போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போக சொல்லியிருக்கேரு. 2 பேரும் இங்க இல்ல. அப்போ எங்க? ஜாக்குலின் வீட்டுல போய் எப்படி நடந்திருக்கான் உமர் மவன்? அவ மாமியால மதிக்காம மாமியாளுக்கு விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கா. அந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? யாரையா கொடுத்தா? ஆமாடி, நான் தான் போக சொன்னேன். இப்ப என்ன செய்யுங்க? இங்க பாரு, உன் மகனையும் மருமவளையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ஆட்டம் ஆடுற. ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கல்யாணம் முடிஞ்சவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குற. ஒரு ரூம்ல இருந்தும் என் மகன் சந்தோஷமா இல்ல, அப்படித்தானே? வெக்கமா இருக்கு உன்னை நினைச்சாலே. ஏன் உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போகுது? இதுக்கு மேலையும் உன் இஷ்டப்படியெல்லாம் ஆடுறதுக்கு அவன் ஏத்த ஆளு கிடையாது. அதனாலதான் அவனை 2 நாள் மருமகளை கூட்டிட்டு எங்கேயாவது சந்தோஷமா போயிட்டு வா, கம்பெனி பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன், மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணிருன்னு சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு?
ஓ, அம்பட்டு தைரியமும் தெனாவட்டும் வந்துட்டு அப்படித்தானே? யோ, அவங்க கல்யாணம் கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முறையே சரி கிடையாது. இப்போ சந்தோஷமா இருக்க போறாங்களா? போட்டும், போயிட்டு வந்து இங்கே தானே இருக்கணும். இங்கே தானே இருக்கணும்னே. சீ, ராட்சசி, உன்னை நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு. ஏய், நீ எல்லாம் அவனுக்கு அம்மாவா? ஏய், பெத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவ தாண்டி தாயி. ஆனா நீ யாரையாவது நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா? சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் எங்க சந்தோஷத்தை நீ நினைச்சு பார்த்திருப்பியா? உனக்கு உன் கௌரவம் தான் முக்கியம், உன் சந்தோஷம் தான் முக்கியம். வரட்டு பிடிவாதம். சரி, பசங்க கிட்ட தான் அப்படி நடந்துக்கிற, பெத்த பொண்ணுகிட்டயும் மாடி அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாது. நீ எல்லாம் என்ன தாயி? நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. என்னையும் கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டது கிடையாது, நீ பிள்ளைங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டது கிடையாது. இந்த வீட்டுல என்னமோ ஒரு ஹிட்லர் மாதிரி தான் இன்னைய வரைக்கும் இருக்க. ஏண்டி? ஏன்? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் விட்டா இந்த குடும்பம் தறிக்கட்டு இந்நேரம் நாசமா போயிருக்கும். இங்க பாருங்க, எல்லாருக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கணும், அப்பதான் ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கும். சும்மா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்க வேலை ஏதோ அதை போய் பாருங்க. இங்க பாருங்க, ஜாக்குலின் அவ புருஷன் குடும்பத்துல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணுனீங்க, அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். நீ என்னைக்கு பாத்திருக்க? இன்னைக்கு பாக்குறதுக்கு என்னமோ புருஷனை பார்க்க மாட்டாளாம புருஷன்னு. எத்தனை நாள் எல்லாரும் முன்னாடியும் வேலைக்காரங்க முன்னாடியும் முதற்கொண்டு நீ என்ன அவமானப்படுத்ததானே செஞ்சிருக்க. என்னமோ என் மேல ரொம்ப அக்கறையா நடந்துக்கிட்ட மாதிரி பேசுற. இங்க பாரு, நீ முதல்ல ஒழுங்கா பொண்டாட்டியா நடந்துக்கோ, அப்புறம் என் பிள்ளைங்களை குறை சொல்லலாம். இன்னொரு வார்த்தை என் பிள்ளைங்களை பத்தி ஏதாவது பேசுன, நடக்கிறதே வேற. இங்க பாரு, நீ எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் இங்க எதுவும் செல்லாது. அதுவும் இல்லாம ஜேம்ஸுக்கு மகா தங்கச்ச கல்யாணம் பண்ணி வைக்கப்படுறதுன்னு சொன்னியா? இங்க பாரு, யாரு கேட்டு இந்த முடிவெடுத்த? யாரு கேட்டு முடிவெடுத்த? இங்க பாரு, அந்த ருக்மணி இங்க வர்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நான் ஒரு பொண்ணை பார்ப்பேன், அதுதான் ஜேம்ஸுக்கு முடிப்பேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஏன் மகனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வரணும்னு எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ அந்த ருக்கு தான். அதை நீங்க மட்டும் இல்ல, யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் தகுதி எதுவும் வரல. அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு கம்மன் இருங்க. எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். அதையும் பாப்பண்டி, நீ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இங்க பாரு, நான் பாக்குற பொண்ணுதான் ஜேம்ஸுக்கு பொண்டாட்டி. நீ பேசாம போய் அந்த ருக்குவ பேசுறேன்னு சொன்ன, நடக்கிறதே வேற. இங்க மகா மட்டும்தான் எனக்கு மருமக, ருக்கு கிடையாது. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? ருக்கு இந்த வீட்டுக்கு வரணும், அக்காவும் தங்கச்சும் முட்டிக்கிட்டு நிக்கணும். அதுதான் என் ஆசை. அது கண்டிப்பா நிறைவேறும். இங்க பாருங்க, ருக்குவே மகாவை அடிச்சு வெளியே தருத்துவா. அப்ப தெரியும் நான் யாருன்னு. அதையும் பாப்போம். சொன்னதெல்லாம் நம்பிருச்சு. நான் வேண்டான்னு சொன்னாதானே நீ வேணும்னு சொல்லுவேன்னு எனக்கு என்ன தெரியாமலா இருக்கேன்? அக்காவும் தங்கச்சும் முட்டிக்கு வாங்கலாம். கடைசி வரைக்கும் அக்காவும் தங்கச்சும் இந்த வீட்டுல பேசாம இருக்கிறது தான் இவளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நல்லது. சொல்லி வைக்கணும், நீங்க 2 பேரும் வெளியில பேசிக்கோங்க, இங்க பேசாதீங்க, அப்படியே நடிப்பை கண்டினியூ பண்ணுங்கன்னு. இவகிட்டலாம் இவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சரின்னு சொன்னா ஆடுவா. இன்னைக்கு நம்ம வேண்டான்னு சொன்ன உடனே ஜேம்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாளாம். அவளே வைக்கட்டும். முதல்ல போய் ருக்குவோட அப்பாவை பார்த்து பேசணும். இந்த கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடத்தணும். கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாராம்ல, வேற மருமக. ஓ, இவருக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரலாம் நாளைதாரா? ருக்கு தான் இந்த வீட்டுக்கு சரியான ஆளு. அவளை தான் இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். என்னையே பார்த்த மாதிரி இருக்கு. ஜேம்ஸு, உனக்கு நாளைக்கு அம்மா கிட்ட இருக்கு, செம்மத்தியா மொத்த போறாங்க. ஐயா போனேன், அம்மா இதுக்குள்ளேயும் 15 கால் பண்ணிருக்கு. நாப்பு சாட்டி பழைய போனை வீட்டில் வச்சுட்டு அதுல இருந்து புது போனுக்கு கால் டைவர்ட் போட்டிருக்கேன். இங்க பார்த்தா அம்மா ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு, நான் எடுக்கவே இல்லையே. என்ன குழந்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதாவது அவசரமா இருக்க போது ஒரு தடவை ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டாமா? பரவாயில்லையா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது அவசரமா இருக்க போது. ஏ, உனக்கு ஓகேவா? டேய், அவளுக்கு அம்மாவை பத்தி சரியா தெரியல, அதான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா. ஏண்டா அவளை போட்டு பாடா படுத்துறீங்க? இங்க பாரு மாமா, ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. நீ கிளம்பு, நீ போய் உன் வேலையை பாரு. நானும் இவனும் சிக்கனை விரவி வச்சிருக்கோம். அப்படியே இதுல சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இங்க டென்ட்ல படுத்துக்குவோம்.
ஏதாவது ஒண்ணுனா உடனே ஒரு ரிங் கொடு. அண்ணே உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், கவலைப்படாத. அண்ணே நீ நினைச்ச மாதிரியே ஓ விருப்பப்படியே எல்லாம் நடக்கும். ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. அனி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பழைய படங்கள் எல்லாம் அப்படியே இந்த செம்பு நிறைய பால் எடுத்துட்டு வந்து அப்படி ஏங்க இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டு எங்க அண்ணன் காலை தொட்டு கும்பிடுற மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா என் அண்ணன் ரொம்ப சென்டிமெண்ட்டு. இந்த மாதிரி பழைய படங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ஓவர் கற்பனை பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் அவன் உங்களை விருப்பப்பட்டு ரொம்ப உங்க மேல ஒரு வெறித்தனமான காதலோட இருக்கான். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த எலிசபெத் மாதிரிலாம் மாறிடாதீங்க, அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. என்னங்க உங்களை இப்படியெல்லாம் ஓட்டுறாங்க? அவன் சொல்றது உண்மைதான் மகா. எனக்கு இந்த பொண்ணுங்க வெக்கப்படுறது, இந்த மாதிரி தாவாணி கட்டுறது அதெல்லாம் பார்த்தா வித்தியாசமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களோ சரி, இங்கே உள்ள பிள்ளைங்களோ சரி, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதே கிடையாதா. அதனால தான் கோயில் கோயிலா தேடி வந்தேன், நீ மாட்டின. ஓ, அப்ப ஒண்ணுமே தெரியாத பட்டிக்காட்டு பிள்ளை தான் உங்களுக்கு வேணும், அப்படித்தானே? அப்படியும் இல்லை, ரெண்டுக்கும் இடையிலன்னு வச்சுக்கோயேன், ஒன்று மாதிரின்னு வச்சுக்கோயேன். ஒரு வெகுளித்தனமா, ஒரு என்ன சொல்றது, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க. நீ இட்லி வாங்கி வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்க சரியா? டேய் தம்பி, அவனுக்கெல்லாம் பசிக்காதுடா. ஏய் சும்மா இருக்க மாட்டேன், எதையாவது சொல்லிட்டு. உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லை. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல, எப்படிங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்க? மகா நீ சொன்னா நம்ப மாட்டேன், இது டேவிட்டோட சொந்த ஊரு. அவங்க தான் கொஞ்ச காலம் இங்க இருந்தாங்க, அப்புறமா அங்க போயிட்டாங்க. அவங்க அம்மா இங்க இல்லை, ஆனாலும் அப்பப்ப நாங்க எல்லாரும் இங்க வருவோம், ஜாலியா இருக்கும். முன்னாடியே உங்க பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க இல்லை, அதனால இப்ப வர்றதில்ல. இந்த கடலே எவ்வளவு அமைதியா இருக்குல்ல, எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. முறையா ஜாக்லினை கல்யாணம் கட்டிட்டு இந்த வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தான். நாம தான் அவனுக்கு முன்னாடியும் முந்திட்டு இங்க வந்துட்டோம். அப்படியா டேவிட் அண்ணா? நீங்க வேற சும்மா இருங்க. அவன் எதையாவது சொல்லுவான், இப்படித்தான். அவன் எதையாவது உளறிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஆசையே இருந்தது இல்லையா? நிறைய இருந்திருக்கு, ஆனா அதையெல்லாம் போட்டு இப்ப எதுக்கு பேசணும்? சரி சரி, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, உங்க காதல் கதைய சொல்லுங்களேன். ஏய், நான் கேட்டப்ப மழுப்பி எத்தனையோ நாள் அமைதியா இருக்க, இப்போ மகா கேக்குறல்ல, சொல்லு. ஏய், உனக்கு டைம் ஆகல? அதெல்லாம் ஒன்றும் ஆகல. என்ன நீ அவனுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி சொல்றியா? டேய் சொல்லுடா. அப்ப நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனோம், உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அப்பதான் உன் தங்கச்சி 10th படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டு போனாலே, ஞாபகம் இருக்குதா? ஆமா, ஏதோ வாத்தியார் சத்தம் போட்டாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக அம்மா வேண்டாம் நீ வானேன்னு சொல்லி கூட்டிட்டு போனான். அன்னைக்குதான் அவன் முட்டைக்கடை வச்சு மொழின்னு முழிச்சு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தான். பாவி டேவிட், இது நீ சொன்னதே இல்லையே. ஏய், அவ அப்ப 10ஆம் கிளாஸ் அப்பவே ஸ்டார்ட் ஆயிட்டா? ஆமா, அவ அப்பவே கொடுத்த லெட்டருக்கு தான் நான் அவளை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போய் சத்தம் போட்டேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்ட நான் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன், இந்த மாதிரி என்ன இருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்லி அவளை திட்டி விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஆனா உங்ககிட்ட எல்லாம் காட்டிக்க வேண்டாம்னு சொல்லிதான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனா அவளை இது வரைக்கும் என்னால மறக்க முடியல. அடப்பாவி, அப்ப நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு, அப்புறம் செகண்ட் இயரு, தேர்ட் இயரு, அப்புறம் எம்பிஏ ஒரு 2 வருஷம் பண்ணியிருக்க, மொத்தம் 5 வருஷம். இப்போ ஜாப் ஒரு 2 வருஷம் போயிருப்ப. அடப்பாவி, 7-8 வருஷம் ஆகுதுடா. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஏன் மகா? 8 வருஷமா
இப்படி மனசுக்குள்ள ஆசையை வச்சிருந்தா கிறுக்கு பிடிக்காதடா. டேய் அதெல்லாம் ஒரு சுமையான சுகம் தெரியுமா? அதுல இருக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடையாது. அவளை நினைச்சாலே மனசு அவ்வளவு பூரிப்பா சந்தோஷமாயிரும். சரி சரி, விடிய விடிய இப்படி கதையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சரிப்படாது. 2 பேரும் கிளம்புங்க. அண்ணே போ, அவன் சொல்றது சரிதான். ஆல் த பெஸ்ட். ஏய், எதுக்குடா ஆல் தி பெஸ்ட்? எல்லாத்துக்கும் சேர்த்துதான். கிளம்பு, கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வரவு வரட்டும். என்ன நீ சிரிச்சே மழுப்பாதீங்க, கிளம்புங்க போங்க. 2 பேரும் முதல்ல போய் சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிட போகுது. அவனுக்கெல்லாம் பசிக்காது. ஏய், அடி வெளுக்க போறேன். சரி மச்சி, கிளம்பு மச்சி. ஆமா, இப்ப சிக்கன் சுட போறீங்களா? அந்த வாடை தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல. நீங்க கிளம்புங்க, நாங்க 2 பேரும் விடிய விடிய எதையாவது கதையை பேசிட்டு அப்படியே ஜாலியா சிக்கன் சுட்டு சாப்பிடுவோம். வேணும்னா ஒரு பீஸ் தரவா? ஐயே, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏங்க வாங்க போவோம். சரிடா, கவனமா இருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு.